ஹாய். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு யூக்லேலே கவர் சாங் ஒன்று போட போகிறேன். எப்போதும் இது தானே சொல்கிறேன். போன சாங் அப்போ என்ன சொன்னேன், அப்பயும் என்ன சொன்னேன்னா இதே தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற ஆளாக இருந்தால் டக்கு டக்குன்னு போடுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு கிடையாதுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து போஸ்டே பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அப்படி பார்க்குறப்போ வந்து இன்னைக்கு வந்து எந்த சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்கு, பவர் பாண்டி படத்துலேருந்து, பாப்பாண்டி பவர் பாண்டியிலேருந்து வந்து லைஃப் ஆஃப் பவர் பாண்டி சாங்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். நிறைய பேருக்கு வந்து இந்த விஜய் சித்து பிளாக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சாங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த சாங் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. சரி, ஓகே, இதை சும்மா நம்ம ஒன்று பண்ணுவோம். எனக்கும் இந்த சாங் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்கு. ஷான் ரோல்டன் பயங்கரமா மியூசிக் போட்டு பாட்டு வேற அதை பாடியிருப்பாரு. ஸோ இது ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்ஸ் இந்த ரீசன்ட் டைம்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு யூக்லேலே கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரை தேடுதா, என்றும் இவனும் குழந்தையா பார்த்த என்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே, காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சேரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே, மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி, விளையாடும் சிங்கம் விலையில்லா தங்கம் எங்கள் நண்பா பவர் பாண்டி, புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியிலே ஓடம் ஓய்ந்து கரை தேடுதா. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரன் பேத்தி ஜனனம், தேடினோம் ஓடினோம் எத்தனை கனவு, ஓய்ந்து போய் சாய்வது குழந்தை இருக்கும் கூடு, இதுதான் சுகமா கடவுளின் வரமா, கண்களில் கண்ணீர் தாலாட்டுமா, தாயும் இல்லை தாரமும் இல்லை, மகனின் மகளே நீயோடி வா, புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரை தேடுதா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் ட்ரை பண்ணி வாசிச்சிருக்கேன். ஐ ஹோப் ஐ ஹவ் டன் பிரிட்டி மச் ஜஸ்டிஸ். கற்றுக்கிட்டே இருக்கேன். இன்னும் பர்ஃபெக்ஷன் நோக்கி இல்லையே தவிர பர்ஃபெக்ஷன்றது வராதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பர்ஃபெக்ஷன் இஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் டேர்ம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் அண்ட் ஐ வில் கீப் ட்ரைங் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.